கேடி ரமேஷ். இப்போ என்னன்னா இந்த கருத்து கணிப்பு அது எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு எக்ஸிட் போல் மக்கள் வாக்களிச்சுட்டு வந்த பிறகு நம்ம கேட்டு அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையிலே ஒப்பீனியன் போலுக்கும் இந்த எக்ஸிட் போலுக்குமான வித்தியாசத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல்ல அதாவது பல காலகட்டங்களில் ஒரு சில கணிப்புகள் கோவிந்தராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த வாக்கு செலுத்தி பெற்ற அந்த காலகட்டம் வந்து உண்மையாகவே கருத்து கணிப்பு ஓரளவுக்கு அது நெருங்கி தொடும். இப்போ நீங்க வந்து கருத்து கணிப்பை வந்து தொலைபேசியில கேட்டுட்டு நீங்க வந்து யூடியூப்ல நீங்க சோசியல் மீடியாவில் கேட்டுட்டு அதை எடுத்து போடக்கூடிய பல கருத்து கணிப்புகளால் தான் அது கருத்து திணிப்பாக இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்றோம். இந்த நிலையில் தான் 2011 2016 இதே NDTV அதிமுக வெற்றி பெறாது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கருத்து கணிப்பை எல்லாம் தவிடுபடி பண்ணிவிட்டு 2011 அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது. 2016 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைச்சது. இதே NDTV தான். ஓகே, இன்னைக்கு நீங்க திமுகவுக்கு ஆதரவாக இந்த பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரிக்ஸ், மின்னம்பலம், இப்படி வந்து அக்னி, ரிபப்ளிக், மார்க், மேட்ரிக்ஸ், இப்படி ஒரு சில தொலைக்காட்சிகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் இங்கே எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் இவங்க எல்லாமே தொலைபேசி வாயிலாக எடுக்கக்கூடியது. யூடியூப்பும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய கணிப்புகளை சொல்லுங்கன்னு சொல்கிறது தான். ஆகவே இந்த கணிப்புகள் போகிறதே இல்லைங்க, ஃபீல்டு இல்லை சார். ஓகே, ஃபீல்டில் எடுக்கக்கூடியது இப்போ நேஷனல் மீடியா ஃபீல்டில் எடுக்கிறதுக்கும் இந்த ஃபோன்லயோ இல்லை டேபிள்லயோ உட்காந்துட்டு இது பண்றதுக்குமான வித்தியாசம். ஃபீல்டுக்கு போனீங்கன்னா வாக்காளர்களுடைய மனநிலை தெரியும். ஓகே, அதே போல ஓட் போலிங்ல ஒரு சீட்டை கொடுத்து நீங்க ரேண்டமா ஏஜ் வைஸ் பிரிப்பாங்க. 18 வயது முதல் 25 வயசு, 25 டு 40, 40 டு 50, 60க்கு மேல, இப்படி பிரிச்சு தான் ரேண்டமா எடுப்பாங்க. நீங்க ஒரு கிராமத்தில் எடுக்கிறாங்கன்னா ஒரு 1300 வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேருக்கு தான் எடுப்பாங்க. அந்த 100 பேருக்கு வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரி பண்ணுவாங்க. அதே போல சொசைட்டி வைஸ் கேட்டகரி பண்ணுவாங்க, வருமான வைஸ் கேட்டகரி பண்ணுவாங்க. ரேண்டமா போட்டு அவங்க கிட்ட தான் அந்த சீட்டை கொடுத்து அதை அவங்க வந்து மடிச்சு போடுவாங்க, ஒரு பாக்ஸ்ல வாங்கிக்குவாங்க. இதுதான் கடந்த காலகட்டங்களில் 2011க்கு முன்னாடி கருத்து கணிப்பு என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்தது. அப்ப கூட அந்த காலகட்டத்தில் அந்த கருத்து திணிப்பு என்று கூட திமுக பேசும், பல கட்சிகள் அன்றைக்கு பேசி இருக்கிற வரலாறு உண்டு. ஆனால் அன்னைய காலகட்டத்துக்கும் இன்னைய காலகட்டத்துக்கும் வேறு. ஓகே, ஆகவே நீங்க எல்லா உண்மையும் தெரிய வேண்டும் என்றால் கூடுமான அளவுக்கு இந்த நேஷனல் மீடியா, இப்ப நீங்க டைம்ஸ் நவ் எடுத்திருக்கக்கூடியது, JVC ஸ்ரீராம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடியது, ஸ்பிக் மீடியா எடுத்திருக்கக்கூடியது, இவைகள் எல்லாமே அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் கொடுத்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் 128 டு 147 என்பது டைம்ஸ் நவ் கொடுத்திருக்கு. இப்ப JVC ஸ்ரீராம் அவர்களுடைய கணிப்பு வந்து இவங்க எல்லாமே ஓட் போல் எடுக்கிறவங்க, நம்பர் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடியது. இவங்களாம் அதுல நிபுணத்துவம் வாழ்ந்தவங்க. யார் யாரோட எந்தெந்த ஏஜ் கேட்டகரி பிரிச்சு வாங்கணும் என்ற நிபுணத்துவம் வாங்குவாங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் இவர்களுடைய கருத்து கணிப்பு வென்று இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா CNN நியூஸ் 18 கிட்டத்தட்ட 40% அதிமுகவுக்கும் 38% திமுகவுக்கும் மீதி தாவயக்காவுக்கும் கொடுத்திருக்காங்க. இப்ப ஸ்பிக் மீடியாவும் அதுதான் கொடுத்திருக்கு. இவங்க எல்லாம் ஓரளவுக்கு நேஷனல் மீடியா கள நிலவரத்தில் தவறு செய்துவிடக்கூடாது, நேர்மையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாமே அதிமுக கொடுத்திருந்தாலும் ஒரு சில மீடியா ஸ்டேட் லெவலில் எடுக்கக்கூடிய மீடியா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு திமுகவுக்கு சாதகமாக கொடுத்திருக்காங்க, அது தவறில்லை. ஆனால் வெற்றி பெற போவது மே 4ஆம் தேதி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சார் கூட சொன்னாங்க, மண்டல வாரியாக பிரித்து ஸ்ரீராம் அவர்கள் கொடுத்திருக்கிறார். நீங்க டெல்டா மண்டலத்துல நீங்க கிட்டத்தட்ட 16 தொகுதிகள் அதிமுக வெல்லும் என்று கொடுத்திருக்கிறார். அதுபோல வட மாவட்டத்துல வட மண்டலங்கள்ல 32 தொகுதிகள் வென்றும் என்று சொல்லிருக்காங்க. சவுத்துல 23ல இருந்து 25 வரும்னு சொல்லிருக்காங்க. அதே போல சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 19 வரும்னு சொல்றாங்க. கடந்த முறை திமுக 36 இருந்தது என்ற மாதிரில சொல்றாங்க. நீங்க எப்படின்னா பகுப்பாய்வு செய்து மண்டல வாரியாக அதை கொடுக்கறதானே நீங்க கருத்து கணிப்பு. நீங்க 19 ரூபா தூக்கி போட்டு 180, 190, நீங்க 46%, 47% என்றா இந்த சதவீதம் எங்க இருந்து வரும்? இந்த சதவீதம் எங்க இருந்து சார் வரும்? நீங்க கடந்த முறை இருக்கிறதுல இருந்து நீங்க எடுக்க போறீங்க. ஆமா, இருக்கிறதுல இருந்து நீங்க எடுக்கிறீங்க. அப்ப எங்க இருந்து எடுக்கறாங்க? அவங்க என்னன்னா அதிமுகல இருந்து எடுக்கறாங்கங்கறாங்க. அதிமுகல இருந்து எடுப்பதற்கான சூழலே இல்ல. ஓகே, நீங்களே கூட சொன்னீங்க. இங்க விஜய் அவர்களுடைய தாக்கம் மைனாரிட்டியுடைய வாக்கு வங்கி. ஓகே, மைனாரிட்டி வாக்கு வங்கி ஒரு புறம் இருந்தா கூட விசிகாவினுடைய வாக்கு வங்கி
ஓகே. காங்கிரஸினுடைய வாக்கு. ஏன்னா அவர் காங்கிரஸ் எல்லாம் உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட இருக்கலாம் கூட. இன்னைக்கு நான் கடந்த முறை கூட அதான் சொன்னேன், புதிய வாக்காளர்கள் 14 லட்சம் பேர் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து புதிய SIR 14 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் உள்ள வந்தாங்க. மீதி வாக்காளர்கள் தாவேகாவுக்கு வாக்களிச்சது எல்லாமே காங்கிரஸ், தாவேகாவை விரும்பிய காங்கிரஸ், ஓகே, தாவேகாவை விரும்பிய விசிகா, தாவேகாவை விரும்பிய மைனாரிட்டி. மேடம் உங்களுக்கான பதில அவர் சொல்லி மைனாரிட்டி. திமுகவுக்கு வாக்களிக்க வந்த மைனாரிட்டி. யாருடைய வாக்கு அப்படின்னா திமுகவோடது மட்டும் கிடையாது, திமுக அலையன்ஸ்ல இருக்கிறவங்களுடைய வாக்கு போயிருக்காருங்க. இப்ப இவர் சொன்ன இதுதான் போயிருக்குது உண்மை. நீங்க கேட்டகரிக்காவது அவர் குரல் கேட்டகரிக்கே விடுங்க. காங்கிரஸ் கட்சி உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் ஓட்டுல அங்க ஒரு வெட்டு. இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இந்த பக்கம் இருக்கும்போது உண்மையான காங்கிரஸ் எனக்கு தெரியல. ஒரே ஸ்டேஜ்ல ஓட்டு காங்கிரஸ் கட்சியில எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியில இருந்த ஒரு மூத்த நிர்வாகி சேப்பாக்கத்துல வேட்பாளர் டி செல்வம். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த உறுப்பினராக இருந்த செந்தில் பாண்டியன் கீழ்வேலூர்ல சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர். இப்படி காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் வேட்பாளர் ஆயிட்டாங்க. நீங்க காங்கிரஸ் வாக்கு தாவேகாவுக்கு கொடுத்திருக்கு, நீங்க விசிகா நாம் தமிழர் மாற்றத்துக்காக அவர் வந்திருக்காருன்னு இப்ப புரிஞ்சிருச்சா? மக்களுக்கு வந்துட்டு நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு களத்துல வந்துட்டு இன்னைக்கு அந்த மாற்றத்தை கொடுக்காத ஒரு நபரை எப்படி வந்து மக்கள் நம்பி ஓட்டு மாற்றத்தை கொடுங்க. நீங்க வந்து வாக்கு பத்தி சரியா? அந்த சூழல்ல நீங்க இங்க இருந்து தான் பிரிச்சதுன்னு சொல்றத புரிஞ்சுக்கிறேன். அதே மக்கள் அப்படி கேள்வி கேட்கிற அதே மக்கள் இவ்வளவு புரிஞ்சுட்டு கேள்வி கேட்கிற அதே மக்கள் பிரேமலதா சொன்னாங்கல்ல, ஆமா இங்க பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு, போதை கலாச்சாரம் இருக்கு, வேற என்ன இருக்கு சொல்லுங்க, அதையும் மக்கள் புரிஞ்சிருப்பாங்கல்ல. ஓ ஆமா இதெல்லாம் இருக்குல்ல, அப்ப நம்ம திமுக ஓட்டு போடக்கூடாது, நம்ம அதிமுகக்கே போடலாம்னு அப்படி நினைப்பாங்கல்ல. இது என்ன மன்னராட்சின்னு நினைக்கிறீங்களா? ஆமா உண்மையிலே மன்னர். ஆமா நீங்களே சொல்லி உலகிலேயே பெரிய ஜனநாயக இல்ல அடுத்தது பேரன் இல்ல இது வந்துட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இல்ல மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுக்காம வந்துட்டாங்க. நீங்க அத சொல்லுங்க, மக்களே தேர்ந்தெடுக்கல அவங்களாவே வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. நம்ம 1100 வருஷத்துக்கு முன்பாக 1100 வருஷத்துக்கு முன்பாக உத்தரமேரூர் கல்வெட்டு தான் உலகத்தினுடைய ஜனநாயகத்துக்கு மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. இங்க அரை நூற்றாண்டு காலமாக ஜனநாயக ஆட்சி நடக்குதா? வாரிசு ஆட்சி தான் மன்னர் ஆட்சி. வாரிசு தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்படாதவரா முதல்வரா இருந்திருக்காரு. மக்கள் தேர்ந்தெடுத்த ஒருத்தரை வந்து மன்னர் ஆட்சி அது வந்துட்டு எப்படி நீங்க வந்து வாரிசு அரசியல் சொல்லுவீங்கன்னு தெரியல. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா சொல்லுங்க. அவர் வந்து எம்எல்ஏவா இல்லையா? 2006ல வந்து சட்டமன்ற உறுப்பினரா இல்லையா? 2006ல துணை முதலமைச்சர் இருந்தார். 2006 to 11 அந்த இதுல அப்ப மக்கள் துணை முதலமைச்சர் ஓட்டு போட்டாங்களா? துணை முதலமைச்சர் இவரா வேணும்னு முதலமைச்சர் ஓட்டு போட்டாங்க. 2021 இருந்து 2026 வரைக்கும் துணை முதலமைச்சர் 2023ல தான் அவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. 2023ல மக்களை நான் ஒரு ஓட்டு போட்ட துணை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாரு. அறிவிப்பு தான் வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு முதல்வர் வந்தாரு, அவரை யார் தேர்ந்தெடுத்தாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சரை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கல, கட்சியில தேர்ந்தெடுக்கல. அவர் மக்களால் தேர்ந்தெடுத்தாரா? இவங்க கட்சியில சேர்ந்திருக்காரு ஓபிஎஸ், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்காரான்னு சொல்லுங்க. நீங்க மக்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்தனால தான் அவரால வந்து இருக்க முடிஞ்சது. கட்சியில ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தரால வந்து தூக்கி வீசிடுவீங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி பார்த்தோம்ல. நம்ம இதெல்லாம் வந்துட்டு தப்பு அப்படின்னு ஏஐல வந்தது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இல்ல இந்த துணை முதல்வர் வாரிசு அரசியலை ஜஸ்டிஃபை பண்றது இருக்கு இல்லையா, அந்த ஜஸ்டிபிகேஷன் தான் திமுக காரர்களையே வெறுப்படைய வைத்து பலர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. சொல்லுங்க சார். அததான் நம்ம ஒண்ணுமே நடக்கல. அதைத்தான் இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா, புதிய வாக்காளர்கள் ஏன் தாவேகாவை ஆதரிச்சாங்க, புதிய வாக்காளர்கள் 14 லட்சம் பேர் ஏன் விஜய் கூட ஓடினாங்க, ஏன் செல்ஃபி எடுத்தாங்க. மேடம் சொன்னதுதான், நீங்க ஒரு இளைஞரணி செயலாளர்னு ஒருத்தர் போட்டுட்டு நீங்க துணை முதல்வர் ஆக்கிட்டு நீங்க கடந்த முறை அதே இளைஞர்கள் வாக்களிச்சு விட்டு நீங்க டாஸ்மார்க்ல ஊழல், கனிம வளத்துல ஊழல், அங்க ஊழல் இங்க ஊழல், 30,000 கோடி 40,000 கோடினா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நினைக்கிறாங்கல்ல நாங்க என்ன ஏமாளிகளா? அப்ப கொண்டு வா விஜய,
விஜய்க்கு ஓட்டு போடுவோம் 14 லட்சம் பேர் அங்கே வாக்களிக்கிறாங்க. நீங்க புதிய வாக்காளர்கள், நீங்க திமுக உண்மையிலே அந்த இளைஞரணி இளைஞர்களுக்கு சாதகமா செய்திருந்தாலும் ஆட்சியில இருந்தப்போ ஊழல் குற்றச்சாட்டு யாருடைய நீங்க விஞ்ஞான ஊழல் பண்ணுவீங்களா? நீங்க தான் தந்திரமான ஊழல் பண்ணுவீங்களா? இப்ப என்னன்னா யாருடைய ஓட்ட டிவிக்கே இங்க பிரிச்சிருக்காங்கிறதனுடைய அடிப்படையில தான் உண்மையாலுமே நமக்கு வந்து யாருக்கு சாதகமாக போகுது அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு திமுகவுக்கு விட வேண்டிய மைனாரிட்டி ஒரு பார்வை முழுமையாக தாவேகாவுக்கு போயிருக்கிறது. திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு பிரிஞ்சிருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அது எந்த அடிப்படையில இன்னும் விரிவாக பேசலாம். ஒரு செய்தியை இறுதியா சொல்லிதான் ஆகணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய கருத்து கணிப்பு, பல கருத்து கணிப்புகள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு 410 400 சொன்னாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தினுடைய கருத்து கணிப்பு ஜேவிசி டைம்ஸ் வந்து கரெக்டா தேசிய ஜனநாயக கூட்டணி 350 இடங்களை பிடிக்கும்னு சொன்னாங்க. அதே போல தமிழகத்துல 40 இடங்களிலும் பெரும்பான்மையாக திமுக கூட்டணி பிடிக்கும், இந்தியா கூட்டணி பிடிக்கும்னு சொன்னாங்க. அதுதான் நடந்தது. இன்னைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் இதே டைம்ஸ் நவும் ஜேவிசியும் இன்றைக்கு திமுக 2வது இடத்துக்கும் அதிமுக 128 147 பிடிக்கும் என்று சொல்லுகிறார்கள். கடந்த முறை பல நிறுவனங்கள் சொன்னது, ஆனால் டைம்ஸ் நவ் சொன்னதும் ஜேவிசி சொன்னதும் தான் எடுபட்டது. இதுதான் கள நிலவரம். அந்த காலத்தினுடைய கருத்து கணிப்பு அடிப்படையில நீங்க 2024ல இப்ப 2026ல இன்றைக்கு அதிமுகவுக்கு சாதகமாக சொல்லி இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக அதிமுக தலைமையில கண்டிப்பாக ஆட்சி அமையும். அதற்கான எந்தவித மாற்றங்கள் தான் இருக்கிறது. பொறுத்திருந்தே மே 4ஆம் தேதியே நம்ம அதை முடிவு செஞ்சுக்கலாம். அரங்கத்திற்கே வந்து கருத்துல பிறந்த கருத்தியாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.